மிஷின் பார்த்தீங்கன்னா மேஜோ AP16 மாடலு 1.25 மணி நேரத்தில் நம்ம ஒரு ஏக்கர் இதை நடவு செய்ய முடியும். இப்போ 20 ஆள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு விதை நெல் இதுலாம் சேர்த்து 8000 ரூபாய் செலவாகும். இதுவே நம்ம மிஷினை வச்சு நடும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு காசு எஃபிஷியன்ட் இதெல்லாம் பண்ணுற போது ஒரு 4000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் இதுக்கு ஆகும். இப்போ தமிழக அரசே பார்த்தீங்கன்னா சாலை நடவு போடுறது தான் மேக்சிமம் ஊக்குவிக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 4 ரோ வரும், 4 சால் நட்டு போகும். அது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 தேது நடும். இது பார்த்தோம்னா 6 ரோ, அதனால பார்த்தோம்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 8 ஏக்கர் நடும். ஒரு 8 ஏக்கர் மொத்தமே இந்த மிஷினால பார்த்தா ஒரு 8 பேர் முடிச்சு போடுவாங்க. ஏக்கருக்கு ஒரு ஆள் கணக்கு தான். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்டில் நிற்கிறோம். கண்டிப்பாக விவசாயம் ஒரு லேண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். ஆமா சார். ஸோ நெல் நடவு பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு நெல் நடவுல பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை தான். கண்டிப்பா. ஸோ நடவுக்கு ஆள் வளர்றது பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு நவீன முறையில நெல் நடவு செய்யறதுக்கான நாற்று நடும் இயந்திரத்தோட நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆமா. ஸோ இந்த இயந்திரத்தை பத்தியும் இதை வாங்கி பயனடைஞ்ச விவசாயிகிட்ட நம்ம நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க, நம்மளுடைய நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்னுடைய பேர் பால்ராஜ். நான் அக்ஷரா அக்ரிடெக் திண்டிவனம் நம்ம ஷோரூம். நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அக்ஷரா அக்ரிடெக்ல ஜார்ஜ் மேஜருடைய ரைஸ் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம கஸ்டமர் ஃபீல்டுலயே நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க எப்படி இதை வச்சு யூஸ் பண்ணி இந்த நெல் பயிர் வைக்கிறாங்கன்றத பத்தி நம்ம இப்ப உங்களுக்கு செயல் விளக்கம் பண்ண போறோம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா யமகா இன்ஜின், ஜார்ஜ் மேஜோல யமகா இன்ஜின் பவர்ஃபுல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. சோ அதுல யமகா இன்ஜின் இது இப்ப இந்த மிஷின் பாத்தீங்கன்னா மேஜோ AP16 மாடலு. இதுல 6 ரோ போடுற அளவுக்கு அந்த ரோ 6 ரோ நடுற கெப்பாசிட்டி இதுல இருக்கு. ஒரு ரோல 6 லைன் வரும். ஆமா. ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு தடவை நடும் போது 6 ரோ நட்டுட்டு போவோம். அதே மாதிரி இதனுடைய ஸ்பேசிங் பாத்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் ஸ்பேசிங்ஸ் ஒரு இதுக்கும் பண்ணிக்கலாம். இதனுடைய இன்ஜின் பாத்தீங்கன்னா யமகா இன்ஜின் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் தான் நம்ம இந்த ரைஸ் டிரான்ஸ்பிளான்ட்ல பொறுத்துட்டு இருக்கோம். இது ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு அவருக்கு எப்படி பியூல் கன்சம்ஷன் ஆகுதுன்னா 1 லிட்டர்ல இருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் ஓடும். இது ஒரு ஏக்கர் 1.25 மணி நேரத்துல நம்ம ஒரு ஏக்கர் இதை நடவு செய்ய முடியும். இப்ப இது ஆள் வச்சு நம்ம பண்ணணும்னா இதுக்கு 20 ஆள் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு. இத நம்ம இந்த மிஷின் வச்சு நடும் போது 1 மணி நேரத்துல இந்த அந்த இதுவா பண்ணிடலாம். ஒரு ஆள் இருந்தா போதுமா? ஒரே ஆள் இருந்தா போதும். அந்த நடவு இந்த இது மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கூட அடிஷனலா ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த ட்ரே எடுத்து கொடுக்கறதுக்கு. மத்தபடி இது நம்ம எல்லாமே ரொம்ப ஈஸி, எக்கனாமிக்காவும் ரொம்ப இதுவா இருக்கு. விவசாயி பணத்தை சேமிக்கிறதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த வே. அதாவது இப்ப 20 ஆள் வச்சு செய்யறதுக்கும் இதை வச்சு கம்மியாகுங்க. இப்ப 20 ஆள் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நட்டுறதுக்கு விதை நெல் இதுலாம் சேர்த்து 8000 ரூபாய் செலவாகும். இதுவே நம்ம மிஷினை வச்சு நடும் போது பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல இதை நட்டு முடிக்கலாம். அதுக்கு காசு எஃபிஷியன்ட் இதெல்லாம் பண்ற போது ஒரு 4000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் இதுக்கு ஆகும். நாத்து விடுறதுல இருந்து அந்த விதை காஸ்டோட சேர்த்து சொல்றேன். செலவும் குறைவு, நேரமும் மிச்சம். ஆமா, நேரமும் பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லா நடுவாங்க. இது ஒரு 2 ஏக்கர் நடுறதுக்கு 20 ஆள். இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மணி நேரத்துல 1.5 மணி நேரத்துல இதை நட்டு முடிக்கலாம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சாலை நடவா இருக்கும். நம்ம மேனுவலா நடும்போது அந்த சாலை நடவு ஒண்ணு இருக்காது. இது பாத்தீங்கன்னா ஒரே லைன் இருக்கும். இப்ப தமிழக அரசே பாத்தீங்கன்னா சாலை நடவு போடுறதுதான் மேக்சிமம் ஊக்குவிக்கிறாங்க. எதுக்குன்னா ஏர் ஃப்ளோஸ் கரெக்டா இருக்கும். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா பயிர்ல களை எடுக்கிறது. அதுவும் இயந்திரம் இருக்குது. நம்ம களை எடுக்கிற மிஷின் அதை வச்சு நம்ம நேர்ல இருந்ததுன்னா நேரா இருக்கும் போது அந்த சாலை களை வெட்டுற மிஷினை வச்சு நம்ம எடுத்துடலாம். சாலை நடவு போட்டா களை வெட்ட தேவையில்லை, அதுக்கும் ஆள் தேவைப்படாது. இதுவே நம்ம மேனுவலா நடும்போது அந்த சாலை டிஃபரன்ஸ் தெரியும். அதுல நம்ம களை வெட்டுற மிஷின் ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரே
ஈவனா இருக்காது. ஆனா சாலை நடவு இந்த மிஷின் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்சிமம் நடுறதுக்கும் மிச்சமாயிருது. அதே மாதிரி களை வெட்டுறதுக்கும் இயந்திரத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலயும் நம்மளுக்கு வந்து ஈஸியான செலவு மிச்சமா தான் இருக்கு. ஓகே, கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ரன் பண்ணலாம் இது வந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா 6 to 7 hours கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின். நாளைக்கு. ஆமா, Yamaha இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி இருக்கிறது. ஸோ அதனால நீங்க கண்டினியூஸா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு 6 ஏக்கர் வரைக்கும் நட செஞ்சிடலாம். 8 ஏக்கருக்கு தாராளமா நடலாம் சார். 8 ஏக்கர் வரைக்கும். ஆமா. ஓ, அது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம மறுபடியும் நட செய்யலாம். ஆமா. சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம். நம்ம இந்த விவசாயம் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவரு சைடுல வந்து எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாருங்க? கண்டிப்பா சார். இந்த மிஷின் நம்ம கொடுத்து இது 6 மாசம் ஆகுது. 6 மாசம். ஆமா, அவருக்கு இப்ப நல்லா ஓட்ட கத்துக்கினாரு. சோ அதே மாதிரி அவரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் நாலேஜ் பத்தி எப்படி இது பண்றது எல்லாமே அவரு சொல்லுவாரு சாரு. ஓகே, அவர்கிட்ட பேசலாமா? கண்டிப்பா. அண்ணா வணக்கண்ணா. வாங்க. சோ ஒரு 6 மாசமா பயன்படுத்துறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க சார். நான் இந்த மிஷின் இந்த ஃபீல்டு நான் விவசாயி தான். பிளஸ் இந்த மிஷினும் எனக்கு ஆப்ரேஷன் தெரியும். நான் ஏற்கனவே ஒரு மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மிஷின் வரதுனால எனக்கு நான் யூஸா இருக்கு. மேக்ஸிமம் இந்த மிஷினோட எல்லா ஆப்ரேஷனும் எனக்கு தெரியும். சரிங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா பயன்படுத்துறதா சொல்லியிருந்தாரு. சோ உங்க நிலத்துக்கு போக மத்த விவசாயிகளுக்கும் நீங்க நட்டு வரீங்களா? ஆமா, கண்டிப்பா கொடுப்போம். இது எப்படின்னா நம்ம சொந்தத்துக்கு போக மத்த பக்கத்து ஃபீல்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அது நம்ம வந்து ட்ரே கணக்குல தான் நடுவோம். ஏக்கர் கணக்குல நடவு பண்ணோம். ஏக்கர்ன்றது போல நாங்க வந்து ட்ரே கணக்குல போயிடுது. ஏக்கர் சில பேர் குறைஞ்சு சொல்லுவாங்க, அதிகம் சொல்லுவாங்க. அது வந்து தெரிய வராது. ஒரு ட்ரே, அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்தா 130 150 ட்ரே நாட்டு விட்டு நட்டு கொடுப்போம். இது நட்டு கொடுக்குற செலவோட பார்த்தோம்னா 25 to 26 ரூபாய் எங்களுக்கு காஸ்ட், மொத்த காஸ்ட் வரும். சரிங்க, வரவேற்பு பாத்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில எந்த அளவு இருக்குங்க? இதுதான் பண்ணிதான் முதல்ல வந்து கொஞ்சம் சில பேர் இது பண்ணாங்க. இப்ப இதுதான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுல பாத்தோம்னு வச்சீங்கன்னா ஆள் பிரச்சனை கிடையாது, சீடு கம்மியா வரும். அப்புறம் பிளஸ் வந்து பாத்தோம்னா பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுதான் மெயின். எல்லா விதத்துலயும் இது வந்து எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டாங்க, விவசாயிங்க எல்லாமே அடாப்ட் ஆயிட்டாங்க. மேனுவலா பண்றவங்க சொல்ல போனா ஒரு 2% 3% கூட கிடையாது. எல்லாமே இதுதான். எல்லாமே பிசிக்கலா மேனுவலா கிடையாது, மேன் பவரே கிடையாது. ஓகே. ஆமா, இதனால வந்து நமக்கு இது நல்ல மிஷின் நல்லா யூஸ் பண்றோம். ஓகே. சோ இது ஆபரேட் பண்றது ஈஸியா தான் இருக்குங்களா? எப்படி? ஈஸியா இருக்கு. கஷ்டம் கிடையாது. அதாவது உங்களுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா மத்த விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஆமா. சோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 4 row வரும். அது 4 rowன்றது 4 சால் நட்டு போகும். அது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 ட்ரே நடும். இது பார்த்தோம்னா 6 row. அப்ப கூடுதலா 2 லைன் நடுறது இல்ல. சரிங்க. அதனால பார்த்தோம்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 ஏக்கர் நடும். நீங்களே நட்டுருக்கீங்க? 8 ஏக்கர் நடலாம். ஒன்னும் கஷ்டமே கிடையாது. நார்மலா குறைஞ்சபட்சம் 6 ஏக்கர் நடலாம். அதாவது சேத்துல நம்ம நடுறதுக்கு மட்டும் நல்லா ஃபிட்டா இருந்தோம்னா ஈஸியா நடலாம். ஃபிட் ஆயிடலாம். இது கஷ்டம் கிடையாது. சேத்துல இறங்காத ஆளுக்கு தான் கஷ்டம். ஒரு நாள் 2 நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது ஒண்ணு கஷ்டமே தெரியாது. ஈஸி தான். ஆமா, என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப சேறு இல்லாம இருக்கணும். அதாவது விவசாயத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு தொழில்நுட்பம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கலாம். இந்த மிஷினும் அதே மாதிரி நெல் அறுக்கிற மிஷின் இல்லைன்னா ஒருத்தரும் நெல் விவசாயம் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட தேவை வந்துருச்சு. கண்டிப்பா இது எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு வந்துச்சு, பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு மேன் பவர் வந்து இப்ப நம்ம பிசிக்கலா அந்த ஊர்லயே சின்ன இதுக்கு நாத்து விடுறதுல இருந்து தூக்கி நட்டே வைக்கிறதுல இருந்து பிளஸ் ஓட்டர் இருந்து ஸ்கில் பீப்புள் தான் தேவைப்படுறாங்க. அந்த ஸ்கில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புது ஆளுங்களுக்கு நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கு, யூஸ் பண்ற வரைக்கும் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மூலமா விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களா, இந்த மிஷின் ஒரு நாளைக்கு ஒரு 8 ஏக்கர் நடுமா? 8 ஏக்கர் நட்டு எவ்வளவு ஆள் கூலி ஆகும்? கிட்டத்தட்ட 8 ஒரு 1000 பேர் தேவைப்படுவாங்க. ஆமா, அதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. ஒரு 200 பேர் தேடுவாங்க 8 ஏக்கர் நடத்துக்கு. 200 பேருக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் இந்த 200 பேர் இந்த ஃபீல்டு இருக்க முடியுமா? கிடைக்குமா? கிடைக்காது. இது ஒரு மிஷின் 8 ஏக்கர் எடுத்துப்படும். 2 பேர்ல 2 மேன் பவர் நடுவாங்க. செலவு பாதி குறையுது இல்லையா? செலவு கண்டிப்பா. செலவு எங்க இருந்து குறையுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப பிசிக்கலா மேனுவலா நடந்துச்சுங்க, நாத்து பாவத்து பிளஸ் நாத்து புடுங்குற ஆள் கூலிங்க பிளஸ் அது நடுற பொம்பளை ஆள் கூலிங்க, இது வந்து லேபர் கம்மியாகும். ஓகே. நம்ம இதுல பாக்கும்போது ஒரு 2 பீப்புள் வருவாங்க, நாத்து விதை விடுவாங்க. ஒரு 4 ஆள் கூலி தூக்கி புடுங்குற கூலி வந்து 2 லேடி வந்து தூக்கி போட்டுருவாங்க. 2 ஆப்ரேட் நட்டு போயிடும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தோம்னா மொத்தமா இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு 8 ஏக்கர் வந்து
மொத்தமே இந்த மிஷினால பார்த்தா ஒரு 8 பேர் முடிச்சு போடுவாங்க. ஏக்கருக்கு ஒரு ஆள் கணக்கு தான். பொதுவா பாத்தீங்கன்னா மிஷின் உள்ள வரும்போது நம்மளோட வேலையாட்களுடைய வேலையை நம்ம இது பறிச்சிடுற மாதிரி இல்ல. அது வந்து இப்ப அடாப்ட் ஆனாங்க. முதல்ல இந்த மிஷின் வரும்போது நிறைய பேர் அப்படிதான் பீப்புள் சவுண்ட் போட்டாங்க, நாங்க வரோம், எங்களுக்கு வேலை இல்லாம போகுங்க. இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வேலை, எங்கிட்ட ஆளே கிடையாது, இதே பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்க நடவு நடுறதுக்கு ஆட்கள் இல்ல. அதான் உண்மை. ஏன்னா இது நடுறது பீப்புள் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 45-50 இயர் வயசுக்கு மேல தான் வந்து நடுவாங்க. இப்ப அந்த மாதிரி வயசு உள்ள ஆளுங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க பாருங்களா? ஒரு 18-19 வயசால நடுவாங்களா? பொண்ணுங்க நட மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து கம்பெனிக்கோ மத்த லக்ஸுரி லைஃப் போயிட்டாங்க, யாரும் பண்றது இல்ல. சரி, நீங்க ஒரு நாளைக்கு யோசனை பண்ணி பாருங்க, 200 பேர் வச்சு நட வேண்டிய ஆளு வந்து ஒரு 2 பேர் நட்டு போயிடுறாங்க. இந்த நடுவு மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ரோன்னு சொல்லும், இந்த சாலை வந்து அதிகப்படுத்த முடியாது, கம்மிப்படுத்த முடியாது. அந்த ஒரு சாலைக்கு டிஸ்டன்ஸ் வந்து 24 சென்டிமீட்டர், 1 அடி சொல்லும். ஆனா மிஷின்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த நாத்தோட குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்தலாம். 4க்கு பதிலா 5 வைக்கலாம், 6 வைக்கலாம், 10 வைக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க, இது வந்து இப்ப 6 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்குது. இது 7 இன்ச் ஆகலாம், 6 இன்ச் ஆகலாம், 10 இன்ச் ஆகலாம், 12 இன்ச் ஆகலாம். டிஸ்டன்ஸ் வந்து மாத்தின்னு போகலாம். இப்ப வச்சிருக்கிறது எத்தனை இன்ச்சுங்க? இப்ப வந்து இது 8 இன்ச்சு இருக்கு. 8 இன்ச் சரியா இருக்குமா? 8 இன்ச் தான் நார்மல். இதுதான் வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு நெல் வந்து கிளச்சு வரும், 4 இன்ச்சு சுத்தி வேர் வரும். இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு, அப்ப 8 இன்ச்சு கரெக்டா இருக்கும். நம்ம நெருக்கி நட்டோம்னா இந்த 4 இன்ச்சு இந்த 4 இன்ச்சு சண்டை போட்டு வேறும். அப்ப சத்து வந்து பத்தாக்குறையாது. அதனால வந்து சரியான இடைவெளி இருக்கணும். இது நீங்க அதிகம் பத்தலாம். சில வெரைட்டி இருக்கு. இப்ப இந்த கருப்பு கவனி சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்பாங்க, எனக்கு 8 இன்ச்சு பத்தாதுங்க, 10 இன்ச்சு வச்சு கொடுங்க, 12 இன்ச்சு வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸ் மாற்றிடும். ஏன்னா அது அப்படி பண்ணாதான் ஈல்டு வரும், நெருக்கி போட்டா ஈல்டு வராது. அதுதான் அந்த மாதிரி சிஸ்டம் மிஷின்ல இருக்கு. ஆமா, நாத்தோட டிஸ்டன்ஸ் குவான்டிட்டி அதிகப்படுத்தலாம், டிஸ்டன்ஸை மாத்தலாம். பிளஸ் நாத்து ஊனுது இல்ல, இது ஆழத்தை அதிகப்படுத்தலாம், கம்மி பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது முக்கியமா. இது நிறைய ஃபீல்டு விவசாயிக்கே தெரியாது, நிறைய ஃபீல்டுக்கு தெரியாது. பாருங்க, நாத்து புடுங்கன்னா இந்த 1 இன்ச் சேத்துல இருந்து இந்த 1 இன்ச் இந்த வேர் மட்டும் அந்த 1/2 இன்ச்சு தான் உள்ள போகணும். அதிகமா உள்ள போனா கிடைக்காது. கரெக்டா, இதுதான் ரொம்ப முக்கியம். இது தெரிய மாட்டேன் நிறைய பேருக்கு. நீ பாத்தீங்கன்னா இந்த வேர் இருக்குதா, இதுல இருந்து மேல 1/2 இன்ச்சு தான் டிஸ்டன்ஸ், இவ்வளவுதான் உள்ள போகணும். இது ரொம்ப இவ்வளவு தூரம் போய் நட்டுட்டு வச்சுங்களா, இது மட்டும் தான் கதிர் வரும், இது கழிக்காது. அதனால நாத்து வைக்கும் போது ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கும். சரிங்க, இதுக்காக இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மிஷின்ல இருக்கு. எல்லா விதத்துலயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆழ பத்தலாம், அதிகப்படுத்தலாம், டிஸ்டன்ஸ் மாத்தலாம், இதெல்லாம் அதிகம் இருக்கு. குவான்டிட்டி அதிகமா ஒரு நாளைக்கு ஒரு 8 ஏக்கர் 10 ஏக்கர் ஓட்டலாம். காசு கம்மியாகும். சாலை ஒரே நேரம் இருக்கிறதால கோணை விடுறதுன்னு சொல்லுவோம், களை ஓட்டுற மிஷின். இந்த மிஷின் இதுல ஓட்டலாம். இப்ப சாதா இதுல வந்து கோணை விட்டு ஓட்ட முடியாது. கோணை விட்டு இப்ப தெரியும், அதை பத்தி பார்த்து இருக்க மாட்டீங்க. களை வந்து உள்ள சந்துல களை ஓட்டுறதுக்கு மிஷின் இருக்குது. அது ஒரு மிஷின் பார்த்தோம்னா வச்சுங்களா, ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் ஓட்டலாம். இப்ப 1 ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆள் ஆகும்னு வச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தா ஒரு ஆள் ஓட்டிடும், ஜஸ்ட் 1 லிட்டர் பெட்ரோல்ல. அதுக்கு வந்து இந்த மிஷின்ல யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நடுவு மிஷின்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நன்றிங்க. சார், இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகிட்டே பேசியிருந்தோம். யூஸ் பண்ற விவசாயி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பயன்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துறது இல்லாம பாத்தீங்கன்னா சுத்து வட்டார விவசாயிகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்குல வந்து அது மூலமா ஒரு வருமானத்தையும் எடுத்துக்கிறாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு வந்து நாத்து நடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்க நாத்து நடுறதுக்கு ஆட்கள் குறைவாவே இருக்காங்க. அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணாரு, எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றது. இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னா என்ன பிரைஸ்ல கிடைக்குது, எங்க அணுகலாம், அதை பத்தி சொல்லுங்க. இந்த மிஷின் பார்த்தோன்னா ஜார்ஜ் மேஜோ கம்பெனி. இது வந்து நம்ம அக்ஷரா அக்ரி டெக் திண்டிவனத்துல ஷோரூம் இருக்கு, பாண்டிச்சேரியில நம்மளுக்கு ஷோரூம் இருக்கு. கஸ்டமர் தேவைப்படுவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அஃபோர்டபிள் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம் சார். சப்சிடி இருக்கானா இதுக்கு? கண்டிப்பா சப்சிடியும், அதாவது கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பொறுத்து நம்ம சப்சிடி பண்றோம் சார். ஓகே. அதாவது விவசாயிகளுக்கு வந்து புதிய தொழில்நுட்பத்துல இந்த நடவு நடுற இயந்திரம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஓகே, நன்றிங்க. ஃபீல்ட்லயே வந்து கொண்டு வந்து காட்டியிருந்தீங்க, விவசாயம் பாத்தீங்கன்னா அவருடைய அனுபவத்தையும் பகிர்ந்தீங்க. நன்றிங்க.